முருகப்பெருமானின் 6 படைவீடுகளில் 5வது படைவீடாக திகழ்வது திருத்தணிகை. தேவர்களின் துயரம் நீங்கும் பொருட்டு சுரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு கோபமும் தணிந்து அமர்ந்த தலம் என்பதால் திருத்தணிகை என பெயர் பெற்றது. இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் விபூதி, சந்தனம் ஆகிய பிரசாதங்கள் தீராத வியாதிகளை தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகின்றன. திருத்தணியில் பக்தர்கள் எடுக்கும் காவடி வித்தியாசமாக இருக்கும். நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுத்து செல்வார்கள். அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பன்னைக்கு கீழே இருக்கிற ஆறுமுக சுவாமி கோயிலிருந்து அரோகரா என்று கோஷம் முழங்க 1008 குடங்களில் பால் கொண்டு போவாங்கன்னா பால் அபிஷேகத்திற்கு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருத்தணிகை திருத்தலம்.